சத்யன் டிவி நிர்வாகம் சவுக்கு சங்கரை விமர்சிக்கக்கூடாதுன்னு முக்தார்ட்டு சொல்லுது. சவுக்கு சங்கரை பேசக்கூடாது, பிஜேபியை பேசக்கூடாது, சீமானை பேசக்கூடாது, திமுகவை மட்டும் பேசு. இதுதான் முக்தார் கொடுத்த அசைன்மெண்ட். என்ன பேட்டி எடுத்து போட்டார் சவுக்கு சங்கரை பற்றி பேசும்போது, அதை ப்ரைவேட்டில் போட்டாங்க. சீமா அந்த பேனா உடைக்கிறத பற்றி ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டால் அது ப்ரைவேட்டில் போட்டாங்க. கெஸ்ட்டை வந்து கெஸ்ட்டை இருந்து வார்த்தை அவரே வாங்கிக்குவார். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படி இழக்கிறதுக்கு அந்த நிறுவனம் ரெடியாச்சா? சவுக்கும் அரவிந்த் ஆக்ஷன், நிகார் அகமது 3 பேர் சேர்ந்து டி நகரில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு பில்டிங்கை இடிக்கிறாங்க சத்யன் டிவி நிறுவனத்திற்காக. இல்லைங்க, சீமா எல்லாமே நடிப்புங்க. இங்கே திமுக அதிமுக மீது இளைஞர்களுக்கு இருக்கிற கோபம் தான். அந்த கோபம் சீமானுக்கு ஓட்டாக மாறும். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பேசும்போது சமீபத்தில் நாங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம். சத்தியம் டிவியோடைய நிருபராக இருந்த முக்தார் அவர்கள் திடீர்னு அங்கேருந்து விலகிறார். ஸோ இதற்கு காரணம் பின்னணியில் வேற சில ரீசன்கள் இருப்பதாக கேள்விப்பட்டோம். எது சார் என்ன வேற சில ரீசன்னா சொல்லுங்களேன். அதை இல்லை, அவர் வந்து ஒரு சார்பாக இருக்கார். அதுதான் விஷயம். அதாவது சத்யன் டிவி நிர்வாகம் சவுக்கு சங்கரை விமர்சிக்கக்கூடாதுன்னு முக்தார்ட்டு சொல்லுது. பிஜேபியை விமர்சிக்கக்கூடாது. யாரை விமர்சிக்கணும்? திமுகவை மட்டும் விமர்சி. சவுக்கு சங்கரை பேசக்கூடாது, பிஜேபியை பேசக்கூடாது, சீமானை பேசக்கூடாது, திமுகவை மட்டும் பேசு. இதுதான் முக்தார் கொடுத்த அசைன்மெண்ட். முக்தார் என்ன பேட்டி எடுத்து போட்டார் சவுக்கு சங்கரை பற்றி பேசும்போது, அதை ப்ரைவேட்டில் போட்டாங்க. சீமா அந்த பேனா உடைக்கிறத பற்றி ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டால் அது ப்ரைவேட்டில் போட்டாங்க. இப்படி ஒரு 15 வீடியோ சீமா பிஜேபி விளம்பரம் கொடுத்தா ஓடுதே சத்யன் டிவியில். அது எல்லா டிவிலையுமே ஓடுதில்ல. நம்ம நேருக்கு நேர் நம்ம பார்க்கும்போது முக்தார் அவர்களுடைய கேள்வியும் அவர் கொண்டு வர ஒரு பதிலும் இருக்குல்ல, அது வந்து நம்மளை பார்க்கும்போது அவர் அடிக்க மாட்டார். கெஸ்ட்டை வந்து கெஸ்ட்டை இருந்து வார்த்தை அவரே வாங்கிக்குவார். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படி இழக்கிறதுக்கு அந்த நிறுவனம் ரெடியாச்சாங்க? இல்லை, அந்த நிறுவனத்துக்கு ஒரு நிர்பந்தம். ஏன்னா சவுக்கும் அரவிந்த் ஆக்ஷன், நிகார் அகமது 3 பேர் சேர்ந்து டி நகரில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு பில்டிங்கை இடிக்கிறாங்க. யாருக்காக? சத்யன் டிவி நிறுவனத்திற்காக. போலி ஆர்டர், கோர்ட் ஆர்டர் வாங்கியாச்சு, புண்டை வச்சு நைட்டு நோட்டு இடிக்கிறாங்க. இதை அப்போ சத்யா எம்எல்ஏ வந்து தடுக்கிறார். தடுத்துட்டு பார்த்தா அந்த போலி ஆர்டர் அது வந்து இவர்களாக உருவாக்குனது. போலீஸு கைது பண்ணும்போது அரவிந்த் ஆக்ஷன் தப்பிச்சுக்கிறாரு, சவுக்கு சங்கரும் தப்பிச்சுக்கிறாரு, நிகார் அகமது ஜெயிலுக்கு போயிடுறாரு. இதுக்காக அவருக்கு பல லட்ச ரூபா பேரம் பேசி எல்லா தவறும் தம் மேலே போட்டுக்கிறார். இதுதான் நடந்தது. இப்போ இதை பற்றி பேசக்கூடாது. பேசுனா என்ன நடந்தது பொது வழியில் சொல்லிடுவார். இதனால் சவுக்க பேசாத. நான் பேசுகிறத நீங்கள் இப்போ முக்தார் கூட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு, அது ப்ரைவேட்டில் போடுறாங்களே. அதே போல் தான் சீமானை பற்றி பேசக்கூடாது. ஏன் சார்? சீமானோ நீங்கள் ஐசக்கு மோகன் செல் ஆரதெல்லாம் கிறித்துவ நாடார்கள், சாதியார் வேறு ஒன்று அவர் வளர்ச்சி விடணும்னு நினைக்கிறாங்க. யாரை? சீமானை. அப்புறம் பிஜேபிக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க பிஜேபி உதவுதோ, இவங்க பிஜேபிக்கு உதவுறாங்களோ. பிஜேபியும் பேசாது. அப்போ திமுக மட்டும் பேசு. திமுக மட்டும் தொடர்ந்து அடி. சவுக்கு எப்படி இப்போ பாலிசி, அதே பாலிசி. அப்புறம் எப்படி அவங்க வேலை செய்ய முடியும் சார்? அப்படின்னா அது ஊடகமே கிடையாது சார். ஏன்னா ஒரு சேட்டலைட் டிவினா ஒரு சேனல்னா அதற்கு உண்டான மரியாதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சார்பாக அவங்க இயங்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே இருக்கிற எல்லா டிவியும் அப்படி தானே இயங்குது. சன் டிவியில் திமுக பேசிடுவீங்களா? பேச முடியாது. நியூஸ் ஜேல அதிமுக பேசுவீங்களா? ஜெயா டிவியில் நாம் குக்கரை பேசிடுவீங்களா? மக்கள் டிவியில் ராமதாஸ் பேசிடுவீங்களா? சார் அதெல்லாம் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் டிவி சார். அதுதான் அது கட்சி நடத்துகிறது தானே. இது இண்டிவிஜுவல் டிவி தானே. இது என்ன பொது மக்களாக சேர்ந்து டிவி நடத்தலாம்? இல்லை. இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் புதிய தலைமுறை யாருக்கு ஆதரவாக இருக்குது? பாரிவேந்தர். அவர் திமுக சேர்ந்தால் திமுக சப்போர்ட் பண்ணுவார், பிஜேபி சேர்ந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுவார். நியூஸ் 18 யாருக்கு? அம்பானி. இது
அது இப்போ சென்ட்ரலுக்கு ஆதரவாக இருக்கும். இவர் வைகுண்டராஜா மணல் திருடுவதை நாங்கள் இருந்தவன், மணல் கொள்ளையடிப்பதை, கேரனட்டு இலுமினேட் கொள்ளையடிப்பதை புதிய தலைமுறை எடுத்து போடுறான். நீ கல்வி கொள்ளையடிக்கிற அதை நான் இதுக்கே ஆரம்பித்ததான் வைகுண்டராஜா யாருக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார்? மணல் திருட்ட புதிய தலைமுறை தொடர்ந்து அடிக்குது. இதை அவரை மிரட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது நியூஸ் 7. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? தந்தி டிவி ஆரம்பிக்கப்பட்டதே ஜெயலலிதா மிரட்டுறதுக்காக தான், தெரிஞ்சுங்க. தந்தி டிவி அதாவது 2011 தேர்தல் அதிமுக வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டார் சிவந்தி ஆதித்தன். கருணாநிதி தான் மீண்டும் வருவார்னு முடிவு பண்ணிட்டார். ஜெயலலிதா என்ன பண்ணுது? அது 4.25 வருஷம் கொடநாட்டில் இருந்துருச்சு. திமுக ஆட்சி தானே முடிந்த பிறகு நீங்கள் 4.25 வருஷம் கழித்து கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போட்டுச்சு, திருச்சியில் ஒரு மாநாடு. திருச்சி மாநாட்டில் தான் செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நேரு அதை பிடுங்கி அந்த அம்மா அவர்கிட்ட கொடுத்து. அப்போது நாடார்கள் பூரா தனக்கு தான் வாக்களிக்கணும்னு ஜெயலலிதா நாடார்களை பூரா வர சொல்லுது. வைகுண்டராஜா, சரத்குமார், எர்ணாவூர் நாராயண, கரிகோல்ராஜ், தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்க தலைப்படியெல்லாம் வர சொல்லி 4 சீட்டை கொடுத்துருது. சவுத்து நாடார்கள் பூரா எனக்கு ஆதரவாக இருக்கணும். இதுக்கு நடுவில் சரத்குமார் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கோடி பிளாக்கில் விற்கிறார். சினிமா டிக்கெட்டை, சினிமா டிக்கெட் விற்பானுங்கள அந்த அம்மா ஃப்ரீயாக கொடுக்குது. இவர் ஏன்னா சரத்தான் அடிக்கடி ஜெயலலிதாவை பார்க்க முடியும், இவர் பிளாக்கில் விற்கிறார். அப்போது எர்ணாவூர் 1 கோடி கொடுத்து வாங்கிட்டார். இவர் ஒரு தென்காசியில் நிற்கிறாரு. இன்னொரு சீட்டு கரிகோல்ராஜ் கோட்டாவை வாசன் வாங்கிட்டார். இப்போ இன்னொரு சீட்டு இவர் கேட்குறாரு, தனபாலன் 1 கோடி கேட்குறாரு. இப்படி இதில் என்ன ஆகி போச்சுன்னா, என்னாடி தனபாலன் கரிகோல்ராஜ் 2 பேரும் சிவந்தி மூலம் திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. போன பிறகு சிவந்தி தன்னை மீறி நாடார் தலைவராக வந்துட்டிங்களா, உங்களை ஒழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து சரத்குமாரை தோக்கடிக்கிறதுக்காக கங்கணம் கட்டி வேலை செய்கிறார். பல கோடிகளை செலவு பண்ணுறாரு. இதை மீறி ஜெயிச்சிடுறாரு சரத்குமார் போய் அந்த அம்மாட்ட புலம்புறாரு, என்ன ஒழிச்சே ஆகணும்னு சிவந்தி நிற்கிறாரு, நான் உங்கள் பின்னாடி நின்னது பெரிய குற்றமான. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சரி நான் நீ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சன் பேப்பர் மில் அவங்க அப்பா காலத்துலேருந்து ஓடுது. யார் காலத்தில்? சீப்பா ஆதித்தனா காலத்துலேருந்து பனைமரம் ஏறி கருப்பட்டி காய்ச்சி வெயிலில் சூட்டில் கருப்பட்டியை காய்ச்சி விற்று நீங்கள் சன் பேப்பர் மில் ஷேரை வாங்குகிறான் சேரன்மா தேவியில். யார்? நாடார்கள். இவ்வளவு கொடுமை பாருங்கள். அத்தனை பேரை ஏமாத்துறாரு சிவந்தி ஆதித்தனும் இப்போ இருக்கிற பாலசுப்ரமணியம் ஆதித்தனும். கொடூரமான பயிலுவா தந்தி அயோக்கியத்தனம். அப்போது ஜெயலலிதா என்ன பண்ணுது, உனக்கு வைக்கிறேன் ஆப்புன்னு திருச்செந்தூருடைய பரம்பரை அறக்காவலர்கள் சிவந்தி ஆதித்தன் குடும்பம் தான். இவரை தூக்கிட்டு அங்கே கோயில் மணிகண்டன் பூசாரி அவர் தான் அறக்காவலரை போட்டுச்சு. முதல் பரியோட்டம் கட்டுவாங்களே சிவந்தி ஆதித்தனுக்கு, அது போயிடுச்சு. முதல் அடி. 2வது அடி நேராக சன் பேப்பர் மில்லில் போய் சன் பேப்பர் மில்லில் 2500 பேர் லேபர், 500 பேர் தான் பர்மனெண்ட். எத்தனை வருஷமா உலக நாய் எழுதிட்டு இருக்கானுங்க தினத்தந்தியில். 2000 லேபரு, 25 வருஷம் டெம்பரவரி. சீதா செல்லப்பாண்டியன் லேபர் மினிஸ்டர் இருந்தாரா 2011. அவரையும் விஜயகாந்த குடிகாரா உட்காரன்னு சொன்னாரா. ஹெச்எம்எஸ்லேருந்து வந்த சின்னச்சாமி சிங்காநல்லூர் எம்எல்ஏ, இப்போ இல்லை அவர், 2 பேரையும் அனுப்பி அந்த 2000 பேரை அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்த்து ஜெயலலிதா சேர்த்திய பிறகு 2500 சேர்ந்துடுறான். உங்களுக்குலாம் பெர்மனெண்ட் பண்ணுறவனு சேர்ந்துடுறான். சோகாசம் ஓடி விட்டு மில்லை பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதை? சன் பேப்பர் மில் பூட்டப்பட்டது. தந்தி பேப்பர் மில்லு பூட்டப்பட்டது 2000. யார் பேசுறது, யார் சொல்கிறது? அப்போது ஜெயலலிதா கடும் கோபம் சிவந்தி ஆதித்தன் மேலே. இதுக்கு நடுவில் ஆதித்தனாருக்கு 2 பசங்க. அதில் பாலசுப்ரமணியம் சிவந்தி ஆதித்தன் ஒன்று, ராமச்சந்திர மாலை முரசு ராமச்சந்திர ஆதித்தன் ஒன்று. அவர் 10 வருஷமாக கேஸ் போட்டு ஆளுக்கு 5 தினத்தந்திய ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுருக்கார். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல. ஜெயலலிதாட்ட போகிறார் மகனை, இப்போ இருக்கிற இப்போ மாலை முரசு ஓனராக இருக்கார், அவரை கூட்டிகிட்டு அப்பா மகன் 2 பேரும் போகிறாங்க. போய் ஜெயலலிதா காலில் விட சொல்கிறார், அம்மா எனக்கு பைபாஸ் சர்ஜரி பல பிரச்சனை இருக்குது, எவ்வளோ நாள் உயிரோடு இருப்புன்னு தெரியாது, அதனால் எப்படியாவது தினத்தந்தி மீட்டு கொடுக்குமா. தினத்தந்தி அறக்கட்டளை மீது வழக்கு போடப்பட்டது.
வழக்கு போட்ட உடனேயும் நீங்கள் சிவந்தி ஆதித்தனுக்கு அடி மேலே அடி. உடனே போய் பெங்களூர் போய் படுத்துக்கிறார். பெங்களூர் போய் படுத்தவர் இங்கு தினத்தந்தி அறக்கட்டளை மீது வழக்கு, சன் பேப்பர் மில் பூட்டியாச்சு, சன் பேப்பர் பூட்டியாச்சு, பரம்பரை அறக்காவலர் குழு தலைவராக ஐயரை போட்டாச்சு, எல்லாம் பீஸு பிடுங்கியாச்சு. அங்கேயே கோபம் எங்கே பெங்களூரில் யாருக்கு? சிவந்தி ஆதித்தனுக்கு. அங்கேயே நினைவு தப்பிடுச்சு பெங்களூரில். அப்படியே கொண்டு வந்து அப்போலாவில் வச்சாங்க. அப்போலாவில் நீங்கள் உடனே அமெரிக்கா சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு போகலான்னாங்க. ஆக்சிஜன் அளவு அவருக்கு 40க்கு குறைஞ்சிருச்சு. 60க்கு மேலே இருந்தால் தான் ஆக்சிஜன் அளவு இருந்தால் தான் அவர் அந்த ஆக்சிஜனை சுவாசிக்க முடியும். நுரையீரல் ரொம்ப வீக்காக போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கோமாவில் கிடந்து அவர் கதை முடிஞ்சுது. அந்த காலத்தில் தான் ஜெயலலிதாவை விரட்டுவதற்கும் எந்த டிவி வாங்கினாங்க, ஒரு ஹிந்தி சேனல், அதைத்தான் தந்தி டிவியாக மாற்றினாங்க. அது எனக்கு பேர் மறந்து போச்சு. யார் வச்சுருந்தான்னா, பிரகாஷ் காரத்தினுடைய மனைவி இருக்காங்கள்ல, பிருந்தா காரட்டு, பிருந்தா காரனுடைய தங்கச்சி கணவர் ஒரு டிவி வச்சுருந்தார். ஒரு நல்ல அது கம்யூனிஸ்ட் டிவி. ஆஜித் அக்கா இல்லை, எனக்கு அது பேர் மறந்து போச்சு. ஜெயலலிதாவை மிரட்டுறதுக்கு ஒரு காட்சி ஊடகம் இருந்தால் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாரு சிவந்தி ஆதித்தன். NDTV ஹிந்துலேருந்து வாங்கினது தான் இந்த தந்தி டிவி. இதே நேரத்தில் கடலூரில் ஒரு பெரிய என்ன கஜா புயலா, கஜா புயல் நேரத்தில் ஜெயலலிதாவை சாந்தப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாரு, அப்போது யார் ஹோம் சைட் லட்சுமி பிரணேஷ் நினைக்கிறேன், எல்லாம் மறந்து போச்சு. அந்த அம்மா அப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி. 1 கோடி ரூபாய் டிடி எடுத்து கொண்டு போய் கொடுத்து சிவந்தி ஆதித்தன் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு ஜெயலலிதாட்ட. அப்போ அங்கே நிருபராக இருக்க தலைமைச் செயலர் நிருபர் தான் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. அந்த அம்மா 1 கோடியில் 100 கோடி கொடுத்தாலும் அவன் மூஞ்சி முடிக்க மாட்டேன் போட்டுருச்சு. சிவந்தி கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. பாடி கிடக்குது. இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த அம்மா பார்க்க போகும்போது அங்கே ஒரு அறிவே இல்லாத ஒரு டாக்டர் இருக்கான். அவனுக்கு பேர் கருணாநிதி. என்ன பேர்? ஒரு டாக்டர் கருணாநிதினு ஒரு ஆள் இருக்கான். அந்த கருணாநிதி என்ன சொல்கிறான், ப்ளீஸ் ரிமூவ் யுவர் செப்பலுங்கிறான். அவனை ஜெயிலில் போட்டு குத்துனாங்க தெரியுமா? அந்த அம்மா என்ன மீன் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு செருப்பு போட்டு வருது. ஒருக்கா செருப்பு போட்டு அடுத்த நாள் போடாது. ஏசி காரு, ஏசி வீடு, ஏசி ரூமு, ஏசி தான். இது என்ன தொற்று வந்திக்கு போகுது. அவன் எதுக்கு கைது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜெயிலில் போட்டு அவனை அடைச்சி வச்சாங்க ஒரு டாக்டர். இப்படிலாம் நடந்தது. அப்போது இவ்வளோ விஷயங்கள் நடப்பதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவை சிவந்தி எப்படியாவது மீண்டும் வரக்கூடாது, தோக்கடிக்கணும்னு நினச்சார். ஓகே சார். இப்போ முக்தார் அவர்களோட ரெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களோட சாதின்னு சொல்கிறீங்க. சீமான் மேடையில் சொல்லும்போது சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டும்பார். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஆடியோவில் முதற்கொண்டு அவர்கள் சாதி சார்ந்து வேலை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. இது நீங்கள் எப்படி சார்? இல்லைங்க, சீமா எல்லாமே நடிப்புங்க, உண்மைக்கு புறம்பான விஷயம். இங்கே திமுக அதிமுக மீது இளைஞர்களுக்கு இருக்கிற கோபம் தான். அந்த கோபம் சீமானுக்கு ஓட்டாக மாறுது. திமுக அதிமுக நீங்கள் ஈழப் போராட்டத்தில் பெரும் துரோகம் பண்ணிடுச்சு. துரோகத்தினா இந்த இவர்களை எத்தனை ஆயுள் காலமாக மன்னிக்க முடியாது. எத்தனை ஆயுள் காலம் வந்தாலும் மன்னிக்க முடியாது. இவர்கள் செய்த துரோகத்துக்கு தான் சீமானுக்கு இன்றைக்கி 7% இளைஞர்கள் நிற்கிறான். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. சீமானை நேசிச்சு இல்லை, திமுக அதிமுக பிடிக்காத போகிறான் அங்கே நிற்கிறான். அதுதான் சீமானுடைய வாக்கு வங்கி. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.